ஆக்டிவ் அண்ட் பெசிவ் வாய்ஸில் நம்மளை கிளாஸை ஸ்டார்ட் பண்ணதுக்குரிய காரணம் நம்மளை அது கணவருக்கு பெரிய சேலஞ்சாக இருக்கிறது ஆக்டிவ் பெசிவஸை மாற்றுறது டென்சஸ் அதுகளில். ஸோ நான் அந்த ஹெவியான சப்ஜெக்டை முதல்ல ஈஸியாக கொண்டு போனால் அப்புறம் உங்களால் செய்ய முடியும். ஸோ ஹெவியான சப்ஜெக்டை ஃபஸ்ட் ஈஸியாக மாற்றி போட அப்புறம் அங்கே சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் டீல் பண்ணி கொண்டு போவோம். இது நம்மளை 10ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டுக்கு முக்கியமாக இருக்குது. ஸோ எஸ்ஏஸ் அது எழுதுறது மற்றது ஓஎல் பேப்பரில் 12th கொஷனில் உங்களுக்கு பேசிவ் வாய்ஸில் சில சென்டென்ஸை தந்து அஹ், சரியான ஆன்சர் எழுத சொல்லி அல்லது சூஸ் பண்ண சொல்லி வாருது. ஸோ அப்படிப்பட்ட கொஷின் செய்யும்போது உங்களால் டீல் பண்ண முடியும். ஆன்சர் யாரும் செஞ்சீங்கன்னா எனக்கு சென்ட் பண்ணுங்க குரூப்பில். நீங்கள் ஆறும் செஞ்சு தான் அப்லோட் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு ஒன்றுக்கு தான் விட தெரியும் ரெண்டுக்கு தான் விட தெரியுமாண்டா ரெண்டுக்கு செஞ்சு அனுப்புங்க. சரி என்றாலும் பிரச்சனை இல்லை, பிள்ளை என்றாலும் பிரச்சனை இல்லை. இது நாங்கள் படிக்கத்தான் வந்திருக்கோம். ஸோ பிள்ளை என்ற அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட் தயக்கம் பட வேணாம், வெட்கம் பட வேணாம். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேட்கலாம். பிள்ளை விட்டால் அது பிரச்சனை இல்லை, அடுத்த முறை லேர்ன் பண்ணுறாங்க. எல்லாரும் பிள்ளை விட்டு தான் படிக்கிறது. ஸோ ஒரு கேள்விக்கு விடையினா ஒரு கேள்விக்கு தான் எழுத முடிஞ்சது, மிச்ச கேள்வி தெரியலைன்றாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் செஞ்ச கேள்விக்கு விடை அனுப்புங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டுக்கு மட்டும் ஒரு ஆன்சர் சொல்லி போட்டு போடுறேன், மிச்சாக்க செய்கிறாக்களுக்கு செஞ்சு பாருங்க. உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கும் நான் பிறகு வந்து ஒரு 5th கொஷனுக்கும் ஆன்சர் சொல்லி வரும். என்னோட கொஷனாக வந்து என்னென்ன சில பேருக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ இதில் கொஷன் 1 பாருங்க, பரோஸ் புக்ஸ் ஹீ பரோஸ் புக்ஸ். ஸோ இதில் நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு தெரியும் 3 ஸ்டெப் இருக்கு மாற்றணும். அதுக்கு முன்னாக்கு சப்ஜெக்டையும் வேர்பையும் ஒப்ஜெக்டையும் கண்டுபிடிக்க வேணும். ஸோ இதில் வந்து சப்ஜெக்ட் எது என்ற ஹி, யார் இதை யார் பரோ பண்ணுற, யார் இந்த செயலை செய்கிறான்னு கேட்டால் ஹி அவர் செய்கிறார். அவர் என்ன செய்கிறாண்டா பரோஸ், அது வந்து verb. எதை பரோ பண்ணுறேன்டா புக்ஸை பரோ பண்ணுறேன். ஸோ சப்ஜெக்ட் ஒப்ஜெக்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்க ஆன்சர்ஸ் புக்ஸ். ஸோ இங்கே ஒப்ஜெக்டாக உள்ளவர் இங்கே சப்ஜெக்டாக பாரு புக்ஸ். புக்ஸ் ஆர் பரோட் பை ஹிம் ஆன்சர் வரும். ஏனண்டா புக்ஸ் வந்துட்டு இங்கே ஒப்ஜெக்டாக உள்ளவர் சப்ஜெக்டாக வந்துட்டு. ஸோ இங்கே ஹீ என்று உள்ளவர் எங்களுக்கு தெரியும் இங்கே ப்ரொனவுன் சார்ட்டில் ஹீ என்று இருந்தால் அது ஹிம் என்று வரும். ஸோ அதால் ஹீ என்றவர் இங்கே ஹிம்மா சேஞ்ச் ஆகிட்டார். நடுவில் நாங்கள் இதை மட்டும் ஃபில்லப் பண்ணால் சரி. என்னது பரோட். ஏன் புக்ஸ்ன்றது பெண்மையாக இருக்குது. ஸோ ஆமிசாவில் வந்து பொருத்தமாக இருக்கு வேறு வேறு. இதில் பரோஸ் இருக்கிறது, பரோவுண்ட V3 ஃபார்ம் வந்து பரோட். ஸோ புக்ஸ் பரோட் யாரால் என்ன பை அவனால். ஸோ புக்ஸ் பரோட் பை ஹிம்ன்றது ஆன்சர். ஃபர்ஸ்ட்டுக்கு ஹி பரோஸ் புக்ஸ்ன்றது ஆன்சர் வந்து புக்ஸ் பரோட் பை ஹிம். ஸோ எனக்கு ஆன்சர் பண்ணவர் வந்து குட்பின்னு நினைக்கிறேன், நேம் ஒழுங்காக சொல்கிறனோ தெரியல. ஸோ அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து கரெக்ட். ஸோ தேங்க்யூ நீங்கள் ஆன்சர் அனுப்பினதுக்கு. ஸோ இதில் 5th கொஷனை வந்து பாருங்க, டஸ் மை டீச்சர் கிவ் டெஸ்ட். ஸோ கொஷனாக வந்தோடனே நீங்கள் அதில் யோசிக்க வேண்டிய எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இதில் பாருங்கள் டஸ் மை டீச்சர் கிவ் டெஸ்ட். இதுலேயும் நாங்கள் சப்ஜெக்ட் வேர்ப் ஒப்ஜெக்டாக கண்டுபிடிச்சா சரி. இப்போ மை டீச்சர்ன்றது சப்ஜெக்ட், தாரா என்ன தாரா என்று கேட்டால் டெஸ்ட்டை தாரா. ஸோ மை டீச்சர் சப்ஜெக்ட், அவள் தாரா கிவ். ஸோ அது வந்து வேர்ப், என்ன தாரான்னு டெஸ்ட் தாரா. ஸோ அது வந்து ஒப்ஜெக்ட். ஸோ கொஷனாக வந்தால் யோசிக்க தேவையில்லை, அந்த கொஷனை விட்டுட்டு சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா இங்கே பாருங்கள் எப்படி வரும்டா, டெஸ்ட் கிவன் பை மை டீச்சர். விடுங்க, இப்போ யோசிக்காதீங்க. டெஸ்ட் கிவன் பை மை டீச்சர் இது வந்து ஆக்டிவாக பெசிவாக மாற்றின வார ஆன்சர். ஏன் உங்களுக்கு தெரியும் மை டீச்சர் கிவ் டெஸ்ட். ஸோ மை டீச்சர் என்ற சப்ஜெக்டாக உள்ளது எங்களுக்கு தெரியும், ஒப்ஜெக்டாக போகிற டெஸ்ட்ன்றது ஒப்ஜெக்டாக இருக்குது. டெஸ்ட் ஒப்ஜெக்டாக உள்ளவர் என்ன செய்வார்,
ஸோ ப்ளீஸ் தயவுசெய்து மீட்டிங் சேட்டில் நீங்கள் ஆன்சர் போடாதீங்க, குரூப் சேட்டில் ஆன்சர் போடுங்க. ஸோ இதில் பாருங்க, டஸ் மை டீச்சர் கிவ் டெஸ்ட், மை டீச்சர் என்ற சப்ஜெக்ட், கிவ் என்றது வேர்ப், டெஸ்ட் என்ற ஆப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் என்ற டீச்சர், மை டீச்சர் வந்து ஆப்ஜெக்டாக போக போகிற, டெஸ்ட் என்றது வந்து சப்ஜெக்டாக வர போகிற, வேர்ப்ன்றது ஆமிசாவோட இது வந்து V3 மாறும். அப்போ பாருங்க, இதில் டெஸ்ட் முன்னுக்கு வந்துட்டு ஃபென்மே அங்கால நாங்கள் போடணும். ஆ கிவன் V3 போடணும். ஸோ நாங்கள் இதில் போடாமல் கிவன் போடுறோம். ஸோ டெஸ்ட் கிவன் யார் ஆரேண்டா பை மை டீச்சர், எனது ஆசிரியரால். நாங்கள் இதில் போடையில போட்டிருந்தா அந்த நார்மலான இந்த ஃபார்மேட்டுக்கு ஆன்சர் எழுதுகிற மாதிரி வரும். ஸோ ஏனெண்டா இதில் நாங்கள் போடாம விட்டுனாங்க. இதில் பாருங்க டஸ் அண்ட் கொஷன் வேர்டு இருக்கு, டூ ஓ டஸ் கொஷன் வேர்டு இருக்கு. சிம்பிள் பர்சன் உங்களுக்கு சொன்னால் டூ ஓ டஸ் இருக்கு, டூ ஓ டஸ். ஸோ இதில் டஸ் இருக்கு, டூ வந்தாலும் கீழே டூ இருக்கு பாருங்க. ஓகே, டஸ் இருக்கு. ஏன்னா இது மை டீச்சர்ன்ற ஒருமே, அப்போ டஸ்ன்றது போட்டிருக்கேன். டஸ் மை டீச்சர் கிவ் டெஸ்ட். ஸோ எப்போவுமே சிம்பிள் பர்சனில் கொஷனாக வரும்போது டஸ் வந்து முன்னுக்கு போட்டு அது ஒரு கொஷின். ஸோ உங்களுக்கு தெரியும், இது ஒரு கேள்விக்குறிக்கு போட்டிருக்கு. ஸோ மை டீச்சர் கிவ் டெஸ்ட்டை நாங்கள் மாற்றிட்டோம், டெஸ்ட் கிவன் பை மை டீச்சர். ஆனால் நாங்கள் இதில் ஒரு முக்கியமான வேர்டை போகிற மாதிரி அந்த வந்து நாங்கள் சப்ஜெக்ட்டுக்கு முன்னால் வருவது. இல்லை ஏது சப்ஜெக்ட்னு கேட்டால் டெஸ்ட். ஸோ டெஸ்ட்டுக்கு முன்னால் அந்த கொண்டு வந்து நாங்கள் போட்டால் சரி. அப்படி போட்டால் அது ஒரு கேள்வியாக மாறும், கொஷின். டெஸ்ட் கிவன் பை மை டீச்சர். திரும்ப ஒருக்கா சொல்கிறேன் பாருங்க, டஸ் மை டீச்சர் கிவ் டெஸ்ட்ன்னு இருக்கு. ஸோ கொஷனாக வந்து நீங்கள் யோசிக்க தேவையில்லை, டஸ் வந்து மை டீச்சர்ன்றபடியே ஒருமைக்கு வந்திருக்கு. ஸோ மை டீச்சர் கிவ் டெஸ்ட்டை நாங்கள் முதல்ல மாற்றணும். அப்படி நீங்கள் மாற்றும் போது அதில் ஆமிஸா போட வேண்டி இருக்குன்னு தானே, இந்த பீவர், இந்த சார்ட்டில் உள்ள பீவப்பை நீங்கள் போடாமல் இதை சேஞ்ச் பண்ணணும். டெஸ்ட் அப்போ சேஞ்ச் பண்ணால் டெஸ்ட் கிவன் பை மை டீச்சர்ன்ட்டு வருது, எல்லாமே மாறும். அப்போ அதுக்கு முன்னுக்கு நாங்கள் கொஷன் வேர்டை போடுவோம். அந்த கொஷன் வேர்டு வந்து ஆமிசாவில் என்ன இதில் நாங்கள் இன்புட் பண்ண வேண்டியிருக்கோ அதை வந்து சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து போட்டால், சாரி, சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வந்து போட்டால் சரி, கொஷன் ஆகிடும். ஆ டெஸ்ட் கிவன் பை மை டீச்சர் என்றது ஃபிஃப்த்தோட ஆன்சர். ஸோ செகண்டுக்கு ஆன்சர் சொல்லவா, செய்கிறீங்களா, செஞ்சிட்டீங்களா? ஸோ ஒரு 1 மினிட் தரன்னு செய்யாதவங்களுக்கு செகண்டுக்கு ஆன்சர் செஞ்சு பாருங்க, நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். செஞ்சாக்கள் நீங்கள் குரூப்பில் மெசேஜ் போடுங்க. ஸோ பிரசாந்த் என்றவர் செகண்ட் கொஷனுக்கு ஆன்சர் சென்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. இப்போ இதில் மைக் அன்மியூட் பண்ணி கேட்க உங்களுக்கு வெக்கமாக இருந்தால் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி டவுட்டை கேட்கலாம். கிளாஸ் டைம் தான் கேட்கணும், இல்லை நாளைக்கு மார்னிங் கூட கேட்கலாம். உங்களுக்கு கொஸ்டின் ஆக்டிவிட்டீஸ் நான் குரூப்பில் போடுவேன், நீங்கள் அதை செய்யுங்க. செஞ்சு பார்க்க உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும், இது என்னது வரும்னு உங்களுக்கு கேள்வி வரும். அப்போயே நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்கலாம், நான் உங்களுக்கு மெசேஜில் கூட விளக்கம் சொல்லுவேன். ஸோ கேள்வி கேட்க உங்களுக்கு தயக்கம் இருக்க வேணும். சபிலாஷினி வந்து ஆன்சர் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ டிஸ்கஷன் குரூப்பில் இல்லாத ஒரு ஆள் ஆன்சர் சென்ட் பண்ணியிருக்க. ஸோ நீங்கள் டிஸ்கஷன் குரூப்பில் இல்லாட்டி உங்களோட டீட்டெயில்ஸ் எனக்கு சென்ட் பண்ணி போட்டு குரூப்போட லிங்க்கு
பெற்றுக்கொண்டு நீங்கள் குரூப்பில் ஜாயின் ஆகும். உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து எடுக்கிறது என்னதுக்குன்னா நோ என்ன எந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஏரியாவிலேருந்து படிக்கிறாங்கன்றது கிரேட் அதுகளை பார்க்கறதுக்காக தான். மற்றபடி எந்த தனிப்பட்ட நோக்கமும் இல்லை. மற்றது இது ஒரு ஓப்பன் குரூப் தானே. ஸோ நாங்கள் எல்லா இடமே அட்வர்ட் போட்டு நாங்கள் ஸோ வேறு வேறு அட்வர்ட் போடுறது வேறு ஆட்கள் நம்பர் எடுக்கிறதுக்காக சில பேர் ஜாயின் பண்ணாங்க. ஸோ அவையெல்லாம் இப்படி வந்து எடுக்க மாட்டேன். அதுக்காக தான் நான் ரெஜிஸ்டர் பண்ணுங்க ஸ்டூடெண்ட் ஐடி எடுங்கன்னு சொன்னேன். அப்போ தான் அவைய ஐடென்டிஃபை பண்ணி அவைய ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இது நார்மலாக வாட்ஸ்அப்பில் குரூப்பில் நடக்கிற ஒரு இஷ்யூ தான். நீங்கள் அதை யோசிக்க தேவையில்லை. ஸோ ஓகே, இல்லை பாருங்க, செகண்ட் கொஷின்ஸுக்கு ஆன்சரை பார்ப்போம். மை ஃப்ரெண்ட்ஸ் டூ தே அசைன்மெண்ட். ஸோ உங்களுக்கு தெரியும் மை ஃப்ரெண்ட்ஸ்ன்றது சப்ஜெக்ட், டூன்றது தான் இதில் வேர்ப். தே ஆர் ஃப்ரெண்ட் தே ஆர் அசைன்மெண்ட்ஸ். ஸோ தே ஆர் அசைன்மெண்ட்ஸ்ன்றது வந்து ஒப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் ஒப்ஜெக்ட் கண்டுபிடிச்சாலே நீங்கள் பாதி வெற்றி தான். ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ் சப்ஜெக்ட், டூ வந்து வேர்ப், தே ஆர் அசைன்மெண்ட்ஸ்ன்றது ஒப்ஜெக்ட். அப்போ என்னென்ன சேஞ்ச் ஆகும்னு பார்த்தா தே அசைன்மெண்ட்ஸ் வந்து சப்ஜெக்டாக வரும், மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வந்து சப்ஜெக்டாக போவார். ஸோ ஆன்சரை பாருங்க, தே ஆர் அசைன்மெண்ட்ஸ். ஸோ சப்ஜெக்டாக வந்திருக்கிறார். அப்போ அசைன்மெண்ட்ஸ் வந்து பென்மே ப்ரெசென்ட்ல ஆமிஸ் ஆக பதிலாக நாங்கள் போடுவோம். என்னென்ன அசைன்மெண்ட்ஸ் பென்மையாக இருக்குது. த அசைன்மெண்ட்ஸ் ஆர் டன். டூ உண்டு V3 ஃபார்ம் வந்து டன். ஸோ தே அசைன்மெண்ட்ஸ் ஆர் டன் யாராலேண்டா பை மை ஃப்ரெண்ட்ஸ். So their assignments are done by my friends. So answer spend பண்ணாக்கல்ல. ஸோ சபலாசினி சென்ட் பண்ணியிருக்கிறீங்க. அதில் த அசைன்மெண்ட் இருக்கு. ஸோ அதில் த அசைன்மெண்ட்ஸ் வரணும். அப்போ தான் அதில் வரும். அதில் மட்டும் உங்களுக்கு செக் பண்ணுங்க. மற்றது பிரசாந்த் வந்து ஓகே கரெக்ட். மற்றது கோட்வின் வந்து பாருங்க அதில் டஸ்ன்னு போட்டிருக்கீங்க. ஸோ அதில் டன்னு வரணும். ஸோ அதை சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஓகே, தேர்ட் கொஷின். ஆன்சர் செய்யாதவங்க ஆன்சர் செய்யுங்க. தே டோன்ட் பை மேகசின்ஸ். இப்போ நான் இது குயிக்காக சொல்கிற மாதிரி இருக்கா? எது வேண்டாம் சொல்லுங்க எனக்கு பிறகு. நான் ஈஸியாக உங்களுக்கு இன்னும் ஸ்லோவாக கிளாஸை கொண்டு போகிறேன். அப்படி இல்லையாண்டா நீங்கள் திரும்ப ரெக்கார்டிங் பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. தே டோன்ட் பை மேகசீன்ஸ். ஸோ பாருங்க, தே டோன்ட் பை மேகசீனில் தே வந்து சப்ஜெக்ட், டோன்ட் இதில் நெகட்டிவாக வந்திருக்கு, டூ நோட்டும் சேர்ந்து டோன்ட்டாக வந்திருக்கு. மற்றது பை மேகசீன். அப்போ இதில் டோன்ட் பை என்றது தான் verb. என்ன வேண்டியதுன்னு கேட்டால் மேகசீனை வாங்கவில்லை. அப்போ தே சப்ஜெக்ட், டோன்ட் பை என்றது verb, மேகசீன்ஸ் என்றது வந்து ஒப்ஜெக்ட். ஸோ மேகசீன்ஸை தான் நாங்கள் முன்னுக்கு போட போகிறோம். ஸோ மேகசீன்ஸ் இங்கே போட்டாச்சு. யாரால வாங்கல? தே. ஸோ இந்த தேன்றது தெரியும் உங்களுக்கு, ப்ரொனவுன் தெம் வந்து வரும். ஸோ பை தெம் வந்து பின்னுக்கு நாங்கள் மாற்றிடுவோம். ஸோ மேகசீன்ஸ் முன்னுக்கு போடுறோம், பை தெம் வந்து பின்னுக்கு போட்டுட்டோம். ஸோ நடுவில் இந்த டோன்ட் பை என்று இருக்கு தானே, இதைத்தான் நாங்கள் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அது அவ்வளோ கஷ்டம் இல்லை. இல்லை பாருங்க, ஆமிசான்னு இருக்கு, அதுக்கு பக்கத்தில் நோட் போட்டால் சரி. இந்த ஆமிசாவுக்கும் மீத்திரிக்கு நடுவில் நோட் சேர்த்து விட்டா, இந்த ப்ளஸ் வந்த இடத்த நோட் சேர்த்து விட்டா இந்த ஃபார்ம் வந்து கம்ப்ளீட் ஆயிடும் நெகட்டிவ்க்கு. ஸோ இங்கே பாருங்க ஆன்சரு, மேகசீன்ஸ் தெரியும் பென்மே, அதால் ஆக்கு பக்கத்தில் நோட் சேர்ந்து கிடக்கு, ஆ நோட். ஸோ அது ஆண்ட்ன்னு இருக்கு. மேகசீன்ஸ் ஆண்ட் போட். ஏன் போட் வந்தது? பை என்ற V3 ஃபார்ம் வந்து போட். ஸோ மேகசீன் ஆண்ட் போட் யாரால என்ற பை தெம். மேகசீன்ஸ் ஆண்ட் போட் பை தெம். மேகசீன்ஸ் வந்து அவையால் வாங்கப்படவில்லை. ஸோ இதான் வந்து தேர்ட்டுக்கு ஆன்சர். ஸோ பிரசாந்த் வந்து சரியா ஆன்சர் சொல்லியிருக்காங்க குரூப்பில். கோட்பினும் வந்து சரியா ஆன்சர் சொல்லியிருக்கிறார். ஸோ குரூப்பில் இல்லாதவங்க எனக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை குரூப்பில் போட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
ஸோ ஃபோர்த் கொஷின், ஷீ டசன்ட் டீச் தமிழ். ஸோ அதே மாதிரி தான் நெகட்டிவாக வந்திருக்கு. ஷீ என்றது சப்ஜெக்ட், சி என்ற சப்ஜெக்ட், டசன்ட் டீச் என்றது verb, தமிழ் என்றது ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியாக உங்களால் செய்ய முடியும்னு நினைக்கிறேன். பாருங்க, தமிழ், வெயிட், ஓகே, தமிழ். ஸோ தமிழ் தான் இங்கே சப்ஜெக்டாக வர, தமிழ்ன்றது ஒருமை. அப்போ இஸ் நாட்ன்றது போடுறோம், ஏனென்றா நெகட்டிவாக இருக்கிறபடியா. ஸோ தமிழ் ஒருமை இஸ் நாட், இஸ்ன்ட் என்ற இதில் போட்டிருக்கு. இஸ் நாட் என்றினாலும் பிரச்சனை இல்லை, இஸ்ன்ட் என்றினாலும் பிரச்சனை இல்லை. ஸோ தமிழ் இஸ் இன் taught. தமிழ் இஸ் இன் taught. ஏன் ஏன் இதில் டோட்ன்னு வந்திருக்கு? ஏனெண்டா இதில் டீச் அண்டு வந்த V1 அண்டு பாஸ்ட், சாரி V3 வந்து டோட். ஸோ தமிழ் இஸ் இன் டோட் யாராலே என்றா பை ஹர். ஷீ என்றது இதில் ஹர் என்று வந்துருக்கு. தமிழ் இஸ் இன் டோட் பை ஹர் என்றது வந்து ஃபோர்த்துக்குரிய ஆன்சர். ஸோ 4 சரி எடுத்த ஆட்களும் இருப்பீங்க, 4ல் 3 சரியா எடுத்தாலும் இருப்பீங்க, 2 சரி எடுத்தாலும் இருப்பீங்க, 1 சரியா எடுத்தாலும் இருப்பீங்க. சிலது எல்லாம் பிள்ளை எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, பிள்ளை விட்டு தான் படிக்கணும். ஸோ பிள்ளை நினச்சி நீங்கள் நெகட்டிவாக ஃபீல் பண்ணாதீங்க. நான் வேறு கொஷின்ஸ் போடுவேன், இது ஒன்று ஃபில்லாக முடிஞ்ச பிறகு அடுத்ததுக்கு மூவ் பண்ணணும். நான் டக்கண்டு அடுத்த இடத்துல போய் பிரயோசனம் இல்லை ஒன்றில் ஸ்ட்ராங்காக இல்லாமல். ஸோ நாங்கள் 5th கொஷின் மட்டும் ஆன்சர் பார்த்துட்டோம். ஸோ 6th கொஷின், 6 கொஷனுக்கு ஆன்சர் செஞ்சுட்டு போட்டு விடுங்க. ஸோ 4th கொஷனுக்கு ஷி டசன்ட் டீச் தமிழுக்கு பிரசாந்த் வந்து ஆன்சர் சொல்லியிருக்கிறார், தமிழ் இஸ் இன் டோட் பை ஹர். ஸோ கரெக்ட். சபிலாஷினி ஒன்றே ஒன்றுக்கு மட்டும் தான் ஆன்சர் போட்டிருக்கான், பிறகு நான் போடையில போல நான் மைக்கில் சொன்ன படிக்காத. ஸோ பிளவுற நினச்சி ஒரி பண்ணாதீங்க, பிளவிட்டு தான் படிக்கிறது. ரஜித் உங்களோட ஆன்சரை வந்து குரூப் சேட்டில் போட்டு விடுங்க, நான் உங்களை லிங்க் சென்ட் பண்ணியிருக்கேன். கொப்பியில் எழுதினாலும் பிரச்சனை, ஃபோட்டோ எடுத்து போட்டு விடுங்க. உங்களோட ரைட்டிங்கையும் பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு. ஸோ லாஸ்ட் கொஸ்டினை நாங்கள் பார்ப்போம், முடிஞ்சளவு ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. ஸோ டூ யூ ஈட் ஸ்வீட்ஸ், இது ஒரு கேள்வி. டூன்றது ஏன் வந்து உங்களுக்கு தெரியும், நான் உங்களுக்கு சொன்னேன். டஸ் டூன்றது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ டஸ்ன்றது உங்களுக்கு தெரியும் ஒருமைக்கு வரும், டூன்றது ஐயோட பன்மைக்கு வரும். ஸோ இதில் டூ என்றது ஏன் வந்திருக்குன்னா யூக்கு வந்திருக்கு. ஸோ டூ யூ ஈட் ஸ்வீட்ஸ், இதில் டூவை நாங்கள் நோட் பண்ணாமல் யூ ஈட் ஸ்வீட்ஸ்ன்னு மட்டும் நாங்கள் முதல்ல கவனத்தில் எடுப்போம். யூன்றது சப்ஜெக்ட், ஈட்ன்றது வேர்ப், ஸ்வீட்ஸ்ன்றது ஆப்ஜெக்ட். ஸோ இதை கொஷனாக கேட்டிருக்கு. ஸோ யூ ஈட் ஸ்வீட்ஸ், இதை நான் மாற்றமும் ஸ்வீட்ஸ்ன்றது சப்ஜெக்ட் முன்னுக்கு வர, யூன்றது சேஞ்ச் ஆகாது ப்ரோனவுனில். ஸோ யூன்றது அப்படியே தான் இருக்கும். ஸோ அதை பற்றி ஒரு ஒன்றும் தேவையில்லை. ஸோ யூன்றது அங்கே பை யூன்றது வரப்போகுது. இந்த டூவுக்கு பதிலாக இங்கே ஸ்வீட்ஸ் வந்து முன்னுக்கு வந்தால், ஸ்வீட்ஸ் வந்து சப்ஜெக்டாக வந்தால் அது பெண்மையாக இருப்பார். அப்போ அது ஸ்வீட்ஸ் வந்து இங்கே வரும்போது அவர் பெண்மையாக இருந்தால் இங்கே ஈட்டோட கண்டிப்பாக ஒரு ஹெல்பிங் வேர்ப் வந்து போடணும். அந்த ஹெல்பிங் வேர்ப் வந்து இந்த டூன்ற இடத்த போட்டு விட்டா சரி.
அப்போ நார்மலாக இதில் பாருங்க ஸ்வீட்ஸ்ன்ற இடத்த தன்மையாக இருக்கிறபடியாக இதில் ஆண்டு தான் வரப்போகுது. இந்த இந்த B3 ஃபார்மோட ஆ வரப்போகுது. ஸோ முன்னுக்கு வந்து ஆ போட்டால் சரி. இதில் பாருங்க ஆன்சரு ஆ ஸ்வீட்ஸ் ஈட்டின் பை யூ. ஆ ஸ்வீட் ஈட்டின் பை யூ. ஏன் முன்னுக்கு ஆ போட்டோன்னா உங்களுக்கு தெரியும் இதில் டூ வண்டி இருக்குது. ஸோ ஈட்டுன்றது ஈட்டின் பை யூ வண்டி இருக்குது. ஸோ ஸ்வீட்ஸ்ன்றது பெண்மே நாங்கள் கொஷனாக மாத்திரம் ஸ்வீட்ஸ் ஈட்டின் பை யூக்கு முன்னுக்கு ஆண்டு போட்டிருக்கோம். இது கொஷனாக வெராட்டி இந்த சென்டென்ஸை பாருங்க. கொஷனாக வெராட்டி எப்படி இருக்குமானே இந்த டூவை நான் வெட்டி விடுறேன். என்னோட டூ வந்து ஈட்டோட போய் சேர்ந்துச்சுன்றா யூ ஈட் ஸ்வீட்ஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கொஷனாக இல்லாத உண்டு. இப்போ பாருங்க டூன்றது இல்லை, டூ வந்து ஈட்டோட வந்து ஜாயின் ஆயிருக்கு யூ ஈட் ஸ்வீட்ஸ். இப்போ இதை மாற்றி பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் இந்த ஆ வந்து இங்கே இருப்பார், இதுக்கு நடுவில் இருக்குது ஸ்வீட்ஸ் ஆ ஈட்டன் பை யூ. பார்த்தீங்களா பாசிட்டிவில் மாத்திரம் அந்த ஆவை தூக்கி தான் நாங்கள் முன்னுக்கு போடுறோம். ஒரு சின்ன சேஞ்ச் தான் கொஷனாக மாற்றும் போது. ஸோ இதில் நீங்கள் கூட யோசிக்கணும் இல்லை. நம்மளை பாசிட்டிவ் பார்த்தோம், ரெண்டு பாசிட்டிவ் பார்த்தோம், ரெண்டு நெகட்டிவ், ரெண்டு பாசிட்டிவ் இதில் பார்த்தோம், இதில் நோட் போடுற ரெண்டு நெகட்டிவ் பார்த்தோம், இதில் ரெண்டு கொஷன் பார்த்தோம். ஸோ பிரசாத் நோட் கீறாதீங்க இதில். ஸோ 6 கொஷன் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. மற்றது இதில் சில ஆக்டிவிட்டீஸ் வந்து குரூப்பில் போடுறேன், நீங்கள் ஆன்சர் எழுதி போட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. எது உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இல்லை குரூப்பில் போட கஷ்டப்பட்டாலும் தனியாக போட்டு கேளுங்க, பிரச்சனை இல்லை. ஸோ இன்றைக்கு ஒரு டென்ஸ் ஒன்று பார்த்துருக்கோம், ஒரு நார்மலாக சொல்லி வரும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ அது அந்த பேசிக்கான ஒரு டென்ஸ். ஸோ ஆக்டிவ் வாய்ஸை பேசிவ் வாய்ஸில் மாத்திர படித்து கொண்டிருக்கோம். ஸோ அதில் உங்களுக்கு ஃபார்ம் நார்மலாக தெரியும், ஆக்டிவ் வாய்ஸில் என்ன ஃபார்ம், பேசிவ் வாய்ஸில் என்ன ஃபார்ம் உண்டு. மற்றது சப்ஜெக்ட் ஒப்ஜெக்ட் எங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதை வச்சு கொண்டு தான் நாங்கள் பேசிவ் வாய்ஸை சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா அதான் ஒரு மெயின் பார்ட். சப்ஜெக்ட் எதுன்னு தெரியாமல், வினைச்சொல் எதுன்னு தெரியாமல், ஒப்ஜெக்ட் எதுன்னு தெரியாமல் எங்களால் அதை சேஞ்ச் பண்ண முடியாது, கண்டுபிடிக்க இயலாது. ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 ப்ளஸ் ஒப்ஜெக்ட்ன்றது ஆக்டிவ் வாய்ஸில் இருப்பார். அதே இதை பேசிவ் வாய்ஸில் மாற்றினா ஒப்ஜெக்ட் ப்ளஸ் ஆமிசா வந்து V3 வந்து பை ஒப்ஜெக்ட் ப்ரோனோம். இந்த பேசிவ் வாய்ஸின் ஃபார்மேட்டை பாருங்க, ஒப்ஜெக்ட் ப்ளஸ் ஆமிசா ப்ளஸ் V3 ப்ளஸ் பை அதோட ஒப்ஜெக்ட் ப்ரோனோம். இந்த ஆமிசா இருக்குதான் ஒவ்வொரு டென்ஸ் இருக்கு. இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் மாதிரி சிம்பிள் பாஸ்ட் இருக்கு. இந்த ஆமிசா வந்து தான் எப்போவுமே சேஞ்ச் ஆகுது. ஆனால் இந்த பேசிவ் வாய்ஸின் ஃபார்மேட் எப்போவுமே மாற மாட்டார். ஒப்ஜெக்ட் இருப்பார், V3 இருப்பார், பை இருப்பார், ஒப்ஜெக்ட் ப்ரோனோன் இருப்பார். இந்த ஆமிசா மட்டும் மாறும். இதே சிம்பிள் பாஸ்ட்னு எடுத்த முடியும். இந்த ஆமிசாவுக்கு பதிலாக போஸ்ட் போட்டால் சரி, இந்த ஒப்ஜெக்டோ V3யோ பையோ ஒப்ஜெக்ட் ப்ரோனோ அதே இடத்தான் வரப்போகுது. ஸோ ஈஸி தான். ஒரு டென்ஸ் உங்களுக்கு வடிவாக மாற்ற தெரிஞ்சால் மிச்ச டென்ஸ் எல்லாத்தையும் வடிவாக ஈஸியாக மாற்றணும். என்னென்ன பீவர்ப் பண்ணுறது மட்டும் நீங்கள் அந்த டென்ஸுக்குரிய அந்த மெயினான பீவர்ப்பை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிருந்தா சரி. போசோவோ வில்வியோ ஆமிசாவோ என்ன வரப்போகுதுன்றதை மட்டும் ஞாபகம் வச்சிருந்தா சரி. மற்றது மெயினான ஒரு வேர்ட் இந்த சப்ஜெக்ட் ப்ரோனோன் ஒப்ஜெக்டாக மாறும் போது அப்படி இருக்கும். இந்த ப்ரோனவுன் வந்து சப்ஜெக்டாக இருந்து ஒப்ஜெக்டாக மாறும்போது அப்படி இருக்கும் என்றது உங்களுக்கு ஞாபகத்தில் இருந்தால் உங்களால் பேசிவ் வாய்ஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன கொஷன் வந்தாலும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இன்றைய படிச்சிருக்கிறோம். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு ஆக்டிவிட்டி போடுற குரூப்பில் கண்டிப்பாக எல்லோரும் செய்யுங்க. ஸோ அதோட எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க, பிரச்சனை இல்லை. மற்றது கிளாஸ் என்ன மாதிரி போனதுன்னு உங்களோட ஃபீட்பேக் ஒரு வேலையை போட்டு விடுங்க குரூப்பில். ஸோ அப்போ தான் எனக்கு நான் என்ன மாதிரி டீச் பண்ணுறேன்னு தெரியும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் யாரும் இதில் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு ஆசைப்பட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஸோ அவங்களும் படிக்கட்டும். ஸோ இது கிரேட் 10 2 இயர்ஸுக்கு கண்டினியூ ஆகும், 11 1 இயருக்கு எக்ஸாம் எடுத்த அப்புறம் படிக்கிறேன்டா இருந்து படிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. செகண்ட் ஏஎல் எடுத்துட்டு ஓஎல் எக்ஸாம் எடுக்க போகிறாங்க. ஸோ ஓஎல் எக்ஸாம் எடுக்க போகிறாக்களும் இதில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஸோ மெட்டாக்களும் ஹெல்ப் பண்ணுங்க படிக்கிறதுக்கு. எந்தவித லாப நோக்கம் இல்லாமல் தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. ஸோ தேங்க்யூ. ஸோ எதுவும் டவுட்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இதில் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் மற்ற இதில் ஃபார்மேட் எல்லாமே உங்களை நோட்ஸை எழுத வேண்டி இருக்கும். நான் கிளாஸ் ரெக்கார்டிங்கை அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுவேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் படிக்கலாம். திரும்ப எதுவும் டவுட்னா திரும்ப பார்க்கலாம். ஸோ எல்லாருக்கும் பாய், தேங்க்யூ. உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் குரூப்பில் போட்டுருங்க. Thank you, sir. Good night. ஓகே, குட் நைட். Good night, sir.
தேங்க்யூ சார். குட் நைட். குட் நைட். மிச்சாக்களும் Thank you, சொல்லுங்க sir. இப்படி கிளாஸ் நடக்குதுண்டு. சில பேருக்கு தெரியாம இருக்கும், நீங்க சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. சரி, சரி.